உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் பாகனுடன் குறும்புத்தனமாக விளையாடிய கும்பகோணம் மங்களம் யானையின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. கால் வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சு விடு என்ற பாணியில் யானை காலை காட்ட அன்பாக அழுத்திவிட்டார் பாகன். இந்த நிகழ்வில் யானைக்கும் பாகனுக்குமான அன்பை பார்த்த சுற்றுலா பயணிகள் சிலிர்த்தே போயினர். யானை என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான விலங்கினம்தான். உருவத்தில் மிக பெரியதாக இருந்தாலும் பொதுவாக அவைகள் மிகவும் சாதுவான குணம் கொண்டவை. ஆனால் அவற்றை தேவையில்லாமல் சீண்டினால் நொடி பொழுதில் கோர தாண்டவம் ஆடிவிடுகின்றன. இந்த நிலையில் யானைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி கும்பகோணத்தில் உலக யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள மங்களம் யானைக்கு ஆப்பிள், அன்னாச்சி, பப்பாளி, செவ்வாழை மற்றும் யானைக்கு மிகவும் பிடித்த பொரி உருண்டை ஆகியவை படைக்கப்பட்டன. யானைக்கு முன்பாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பழங்கள் மற்றும் பொரி உருண்டைகளை கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் யானைக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் யானைக்கு பழங்களை கொடுத்து அதனை உண்பதை பார்த்து உற்சாகமடைந்தனர். அப்போது பாகன் தனக்கு சொன்ன அறிவுரைகளை கீழே குனிந்து காதில் கேட்டுக்கொண்ட மங்களம் யானை சொல்வதற்கெல்லாம் ரியாக்ட் செய்தது. தொடர்ந்து மேடையில் நின்றபடி காலை தூக்கி பாகனிடம் காட்டி அழுத்திவிடுமாறு சைகை காட்டியது. இருவரும் அற்புதமான நண்பர்கள் போன்று குழந்தை மொழியில் பேசிக் கொண்டதை பார்த்த பக்தர்கள் ரசித்தபடி நின்றனர். இதில் தன்னை விட்டு விலகி சென்ற பாகனை அழகாக கையை பிடித்து இழுத்து நின்றதுதான் ஹைலைட். இப்படியாக மங்களம் யானையின் சுட்டித்தனங்கள் பார்ப்போரை நிகழ வைத்தது.